சக்ஸஸுக்கு டேலண்ட்டை விட முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னு தெரியுமா? கன்சிஸ்டன்சி. எஸ், அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப டேலண்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே டக்குன்னு ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக முடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்லேயே வந்துட்டு ஆக்டர் தனுஷ், ஆக்டர் சிம்பு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிகினிங்கில் எவ்வளோ பெரிய போட்டி போய்கிட்டு இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகினிங்கில், நான் சொல்கிறது பிகினிங்கில், இதில் தனுஷோட ஃபேன்ஸு சிம்புவோட ஃபேன்ஸ் யாரும் அஃபண்ட் ஆக வேண்டாம். தனுஷை விட ஆக்டர் சிம்பு வந்து பயங்கர டேலண்டடான ஆள், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இடையில ஆக்டர் சிம்புக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் போச்சு. அவருக்கு இடையில வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட வரைக்கும் வீணாக போச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண மிஸ்டேக் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ஃபீல்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த கேப்புக்குள்ளே வந்து தனுஷ் வந்து எங்கேயோ போயிட்டார். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டு பேருமே வெல் டேலண்டட், பட் கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் சக்ஸஸ் இருக்கும்.